கேட்டாலும் அரசியலா? ஜனநாயக படத்தை வந்து உங்க கூட இருக்க வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருவான், அது அரசியலா? அது காரணம் சிபிஎஃப்சியா, எஃப்சியா, அது எல் முருகன்ஜியா? எப்படிங்க சொல்லுவீங்க? நல்லா கேளுங்க நாட்டாம, நீங்க கேட்காதனாலதான் இவனுக்கு ஊருக்குள்ள இப்படி அலப்பறை பண்ணிட்டு திருவாங்க. என் படமே வந்து இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆச்சு ஜக்குபாய். நான் நடந்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் சொல்லலையே. சரியா சொன்னீங்க நாட்டாம. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்படி பேசுவானா? இவனுங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு கான்ஸ்பிரசி தியரி, சதி, எல்லாமே டிஎம்கே. அவங்க வீட்டு பாத்ரூம்ல தண்ணி விளைனா அதுக்கு கூட டிஎம்கே தான் காரணம்னு சொல்றாங்க. பாருங்களேன், யாரும் உங்க கூட இருக்கும் சதி செஞ்சிருக்கான். ஒருவேளை படம் நல்லா இல்லைன்னு நீங்களே லீக் பண்ணி விட்டு படத்தை பாத்துக்கிட்டு சொல்லி விட்டீங்களா? யாருக்கு தெரியும்? ரொம்ப சரியா சொன்னீங்க நாட்டாம. எனக்கு அதே டவுட் தான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்தை வெளியே விட்டுட்டு அனுதாப ஓட்டு வாங்கணுங்கிறது முதல் மாங்கா. ரெண்டாவது மாங்கா, இனிமே படம் நடிக்க மாட்டேன்னு சொன்னார் இல்லையா? இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதனால நான் இந்த ப்ரொடியூசருக்காக அவரை காப்பாத்துறதுக்காக இன்னொரு படம் நடிக்கிறேன்னு திரும்ப நடிக்கிறதுக்கு வந்துடலாம். எல்லாமே அவங்களோட பிளான். ஒரே கல்லையில பல மாங்க அடிக்கிறதுக்கு பிளான். என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்திருக்காங்க. 41 பேர் இறந்திருக்காங்க. 41 பேர் இறந்ததுக்கு வந்து நேர போய் கண்டனம் தெரிவிக்க, நேருக்கு வந்து துக்கம் விசாரிக்காம வீட்டுக்கு கூட்டு விசாரிச்சது எங்கேயாச்சும் உலகத்துல ஒரு தலைவர் இருப்பான? அப்படி நல்லா கேளுங்க நாட்டாமா. இன்னும் உனக்கு சப்போர்ட் பண்றாங்க பாருங்க. இனிமே உங்களோட எல்லா படத்திலயும் தாவேக்கா ஒரு பாவச்செயல், தாவேக்கா ஒரு பெருங்குற்றம், தாவேக்கா ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு நோட்டு போடுவேன்.